எதுக்கு பீன்ஸை பொடி பொடியா நறுக்க சொன்னேன்? பருப்பு சிலி பண்றதுக்குங்க. மடிப்பாக்கம் ஆர்எஸ்பி வெட்டிங் கேட்டரர்ஸ்ல ஃபுட்டு செம்ம டேஸ்டியா இருந்துச்சுங்க. அதுல இம்ப்ரெஸ் ஆகி செஞ்சதுதான் இந்த பீன்ஸ் பருப்பு சிலி. முதல்ல 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் கடலை பருப்பு, 2 வரமிளகா எல்லாத்தையும் கழுவி களைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. 1/4 கிலோ பீன்ஸை பொடியா நறுக்கிடுங்க. தண்ணியில பீன்ஸுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டு வெட்டி வச்ச பீன்ஸ் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா 3ஐயும் லைட்டா தண்ணி சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டுல எண்ணெய் தடவி அரைச்சதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த பிறகு ஆற வச்சிடுங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல போட்டு உதிர அரைச்சிடுங்க. வடை சட்டியில 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் நிறையவே தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உதிரான பருப்பு கலவையை சேர்த்து பரட்டுங்க. இப்போ வெந்த பீன்ஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தா செம்ம டேஸ்டியான பருப்பு சிலி ரெடி. மடிப்பாக்கம் ஆர்எஸ்பி வெட்டிங் கேட்டரர்ஸ் திருமதி ருக்மணி மற்றும் திரு சோமசுந்தரம் அவர்களால் கடந்த 17 வருஷங்களா வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருதுன்னா அதுக்கான சீக்ரெட் என்ன தெரியுமா? நம்ம வீட்டு கல்யாணத்தை ஆர்எஸ்பி வெட்டிங் கேட்டரர்ஸ் கிட்ட சொல்லிட்டா போதுங்க. பொண்ணு வீட்லையும் மாப்பிள்ளை வீட்லையும் வரத்துக்கு முன்னாடியே அவங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்து பொண்ணு அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்புலேருந்து ஆரம்பித்து ஆத்தன்டிக்கான பிராமின் வெட்டிங்க்கு உண்டான எல்லா நிகழ்வுகளையும் ஒரு குறையும் இல்லாமல் உங்கள் மனசு திருப்தி ஆகிற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க.